நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனை பழுதடைந்த 2 இதய வால்வுகளுக்கு மீண்டும் ஒரு திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சையின்றி வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளது. பெருந்தமனி வால்வு நோய்க்காக செய்யப்பட்ட திறந்த நிலை அறுவை சிகிச்சைக்கு பிறகு உலகிலேயே முதன்முறையாக முழுமையாக கதீட்ரல் வழியில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை இதுவென கருதப்படுகிறது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கலான இதய வால்வு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 58 வயது நபருக்கு இந்த நவீன சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. உலக மருத்துவ வரலாற்றில் முழுமையாக கதீட்டர் மூலம் டபுள் டிரான்ஸ் கதீட்டர் ராஸ் ரெஸ்கியூ சிகிச்சை செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். வேறு வழியின்றி தவிக்கும் அதிக ஆபத்துள்ள நோயாளிகளை கவனமாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாற்று வழியில் மறுவாழ்வு அளிக்கும் சாத்திய கூறுகளை இந்த வெற்றிகரமான சிகிச்சை வெளிப்படுத்தி இருக்கிறது. காவேரி மருத்துவமனைகள் குழுமத்தின் இணை நிறுவனரும் மற்றும் செயல் இயக்குனருமான டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் பேசுகையில், இதய கட்டமைப்பு சார்ந்த நவீன சிகிச்சை முறைகள் சிக்கலான வால்வு நோய்களுக்கான சிகிச்சைகளை முற்றிலும் மாற்றி வருகின்றன. இந்தியாவில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ ஆதாரங்களின் அடிப்படையிலான அதிநவீன சிகிச்சைகளை வழங்குவதில் உள்ள எங்களது தொடர் அர்ப்பணிப்பையும் இது எடுத்துரைக்கிறது என தெரிவித்தார். One of the celebrities who had is Arnold Schwarzenegger. We know how Arnold was, how active he was, and how fit he was, and that was very important for him. He cannot take blood thinners. So he had a last procedure, and it is done well. In the patient, particular patient, he was very young. இப்போ நம்ம இந்த procedure பண்ணும்போது he is 58, but initial procedure பண்ணும்போது it was more than 25 years ago, almost 26 years ago. Cherian sir and Madhushankar sir did the RAS procedure. So they replaced the aortic valve with the pulmonary and put a pulmonary valve homograft, which lasted 26 years. I doubt even mechanical valve would have supported that much. Any bioprosthetic valve போட்டிருந்தோம் அப்படின்னா 10 yearsல fail ஆயிருக்கும். And now what has happened is both of them failed. This aortic autograft, it's significantly failed and it was leaking significantly. Pulmonary valve narrowed and leaking. அது போக because அந்த ரெண்டு outflow valve சொல்றது blood வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே போகப்படாயிடும். ரெண்டு outflow valve பாதிச்சதுனால ரெண்டு inflow valve, mitral valve, tricuspid ரெண்டுமே severely started leaking. So moderate to severe mitral regurgitation, severe tricuspid regurgitation. ரைட் சைட் ப்ரெஷர் நார்மலா 30 தான் இருக்கணும், பட் இந்த பேஷண்ட்க்கு 90க்கு மேல இருந்தது. பிளட் ப்ரெஷரும் 100, ரைட் சைட் ப்ரெஷரும் 90 to 100. அப்படி இருக்கவங்க தூங்கவே முடியாது, உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். So much severe pulmonary hypertension. They'll sit, they'll struggle, abdomen was distended, peripheral edema. So literally he was struggling. There was no possibility of sleeping, no breathing possibility. It gradually got worse. For 1 year it got worse to the stage he was not able to stay at home. He was in the hospital most of the time. So he has visited all the major hospitals in the city, and all of them said redo surgery is not possible because as soon as we go on the pump to replace the valve, he will not come out of the pump. With a pulmonary pressure of 100, replacing aortic valve, pulmonary valve, we don't know what is the situation in the mitral and tricuspid. He will not survive. Transcatheter procedure அப்படின்னு சொல்லி பார்த்தா transcatheter procedure நார்மலா அயோட்டிக் வால்வ் பண்ணுவோம். அயோட்டிக் வால்வ் வந்து டிசீஸ் ஆகும்போது கால்சியம் இருக்கும், அப்போ அதுல வால்வ் வச்சோன்னா அந்த கால்சியம் will hold the valve. பட் இவருக்கு வந்து நேச்சுரல் வால்வ் டீஜெனரேட் ஆனதுனால there was zero calcium, கால்சியமே இல்லை. This was a completely non-calcified valve. அதுல டெடிகேட்டட் வால்வ் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வால்வ் தான் அவைலபிள், ஜீனா வால்வ்னு சொல்லி, that is not available in India. It's available only in US, Europe. So we have to use the best available valve, that is the Edwards valve, in that position. Adukku we needed a lot of assessment, a lot of imaging. Dr. Ashik is here. We have got a fantastic imaging specialist. One of the problems is if we keep, this is the actual valve, Edwards valve. Adu vaikkumbodhu calcium illana it can go to the LV or go to the aorta, migrate aorta. So we needed a support team. Dr. Arun Kumar was there on standby. If something happens, உடனே surgery பண்றதுக்கு we had the perfusion team on standby. Dr. Madhushankar was also in theatre. So we had 2 surgeons on standby, perfusion team, whole team. This is not a procedure you can do in any hospital. You need a cath lab, which is also an operating room. It's called a hybrid operating room. So procedure பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்னா we cannot shift the patient theatre. Immediately we have to go on the bypass machine. Immediately we have to do surgery. So thank you
அன்னைக்கு வந்து he cancelled all his surgeries. Normally Arun Kumar sir does 2 or 3 surgeries. He cancelled all his surgeries. He stayed in the cath lab throughout until the procedure is done. அதுக்கப்புறம் தான் he left the cath lab. Thank you. So normally sir will be operating on that day in Redhill Road, Kaveri. So the whole team was there on standby. So the reason I am explaining this is not something that can be done by one person like me or any other hospital. It will not be possible. So you need a hybrid operating room. You need a surgical team, you need a perfusion team, the entire team, and you need a good imaging team as well. More than that, you need the hospital support. The reason is, this is not a very low cost procedure. 2 valves and surgery, we are talking about almost 50 lakhs. Most patients will say, "Pannunga sir," and solite. The first time of trouble, if the patient doesn't do well, or if the patient doesn't survive, that's when you get into trouble. Then all the problems will come about the payment, about the issues, all the other things. From that aspect, Dr. Mahesh, Dr. Ayappan and Dr. Arvind, they all said, whatever it is, we'll support, we'll take care. So without that kind of support, we cannot do this kind of procedures which has got a very high mortality. So thank you, Mahesh. And I think without your support, all these patients we have done, it will be impossible. I think the hospital support is very, very important. And more than that, we have a very experienced cath lab team. Ainar and Sarah, they are there. So it's almost like they know what I want exactly. So this is the issue. So with regard to coming back to the procedure, what was done was, he was seen and nobody wanted to operate and nobody was taking the chance to do the transcatheter because the dedicated valve was not available. So we said we'll do it. We explained clearly to the patient and I used a lot of AA as well, apart from my international colleagues, because in the case it's not done so far in the world. So there is nothing to fall back to go and see the literature to see what can be done. There are isolated cases where they have replaced the autograft in the valve, the isolated cases of pulmonary valve. But these kind of double valve, it's not done. So we have discussed with all the international colleagues. But apart from that, there was a lot of AI used. The clot platform, there is a DOSI simulation platform, there's a FISOP to simulate each valve. Edwards valve, Merrill valve, self-expanding valve in each position to see what gives the best result. So it was almost 1 week of sleepless kind of simulation, and then I was showing to Kamal, this is what it is. If we put this pulmonary Medtronic valve போட்டாக்கா எப்படி இருக்கும், Edwards valve போட்டா எப்படி இருக்கும், aortic அதே போல ஒரு valve போட்டு. Lastly, we confirmed that we will put an Edwards valve in the aortic position and a Medtronic valve in the pulmonary position. And dilate, because the pulmonary was narrowed so much, dilate slowly and then put the valve, because there were a lot of issues. Pulmonary valve rupture aagalam, aortic valve migrate aagalam. I'll show you in the slides, a couple of slides about what was done, but it's not about the procedure, it's not about the sort of world's first, that is not about it. These things are possible to do when you have a good team. The most important thing is that as soon as the patient came to OPD, he came and fell in my feet. I said, no, you are 58, don't do this, the whole family, don't do this. He said, for the first time, தூங்குனா சார், தூங்குனா சாப்பிட்டேன். As a human being, you just want to eat and sleep. That's the most important requirement. Otherwise, there is no point in living. So, நல்லா தூங்க முடிஞ்சது சார், நல்லா சாப்பிட முடிஞ்சது. I'll show the slides and then I'll ask Madhushankar sir after that to talk a couple of minutes about the RAS procedure in India, because the maximum number of RAS was done by Dr. Cherian and Dr. Madhushankar, more than 250 cases. Internationally, there is not much experience. So the most experienced RAS experience is from India, from Cherian team. I think Cherian sir himself presented in Europe and US. I think sir will talk about it. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, சென்னை. டாக்டர் மதுசங்கர் சார், மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். சார் வந்துட்டு செரியன் சார் கூட ரொம்ப நாள் இருந்தாங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். டாக்டர் அருண்குமார் சார், எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல். அண்ட் டாக்டர் மகேஷ் குமார் சார், அவர் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட். And Dr. Kamal Kant is a senior consultant and my close colleague and associate. இன்னைக்கு வந்துட்டு we are
presenting to you so that you will take it to the public about a very specific case. Case அப்படி என்னன்னாக்கா பேஷண்ட்டுக்கு 2 வால் மாற்றிருக்கு, ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்வ். அது வந்து இட்ஸ் அ காமன் திங். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அயோட்டிக் வால் மகாதமனி கீழே இருக்கிற வால் அது பாதித்ததுனால செரியன் சாரும் மதுசங்கர் சாரும் ராஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று பண்ணாங்க. ராஸ் ப்ரொசீஜர்னால் அவங்களோட நேட்டிவ் பல்மனரி வால்வ் எடுத்து அயோட்டிக் பொசிஷனில் வச்சுட்டு பல்மனரிக்கு வந்து ஹோமோகிராஃப்ட்னு சொல்லி ஒன்று பொருத்துனாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு. ரெண்டுமே வந்து லீக்கிங், பல்மனரி வால்வில் சுருக்கம் ப்ளஸ் லீக் இருக்குது. இந்த 2 வால்வும் பாதிச்சதுனால மற்ற 2 வால்வ், ஹார்ட்டில் இருக்க மற்ற 2 வால்வும் மைட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் அது ரெண்டுமே சிவியராக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரைட் சைடு ஹார்ட் ப்ரெஷர் 30 இருக்க வேண்டியது 90க்கு மேலே போயிடுச்சு. இப்போ அவரோட பிளட் ப்ரெஷர், நார்மல் பிளட் ப்ரெஷரும் 90, ரைட் சைடு ப்ரெஷர் 90 இருக்கும்போது அவங்களால தூங்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் நுரையீரலில் தண்ணி சேர்ந்து கால் வீங்கி வயிறு வீங்கி அட்மிஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்ப செகண்ட் ப்ரொசீஜர்னு பார்த்தா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த 2 வால்வையும் மாற்றுறது இம்பாசிபிள். அது மார்ட்டாலிட்டி, இறப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணாமல் நான் சர்ஜிக்கல் கால் வழியாக போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா 2த்தையும் சேர்த்து மாற்றக்கூடிய இந்த ப்ரொசீஜர் இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயும் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னும்போது ஒரு லாட் ஆஃப் டவுட்ஸ். அது இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அது ஆல் தோஸ் திங்ஸ். டீட்டெயில்டு பிளானிங், ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டிரான்சிஸ்டோஃபேஜியல் எக்கோ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் பொறுத்த மட்டும் வி ஹேவ் ஃபென்டாஸ்டிக் டீம் ஸ்பெஷலிஸ்ட், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் ஆசிக், and we have cardiothoracic surgical support, Dr. Arun Kumar Ellam. So we discussed heart team. So it's very important in the complex cases we need to discuss in heart team. எல்லாருமே we all decided the transcatheter procedure பண்ணலாம், and we have to do with what is available in India. இந்த aortic position valve leaking dedicated valve ஒன்று இருக்குது, but that's not available in India. So we had to use specific valves. A lot of artificial intelligence யூஸ் பண்ணது, சிமுலேஷன் மாடல், அந்தந்த வேல்வ் அந்த பொசிஷனில் பொறுத்து அது அவருக்கு பொருந்துமா, அதனால் என்ன தொந்தரவு வரும்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் 2 weeks of lot of discussion, successful procedure was done about 10 days ago. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்மனரி வால்வ் ரொம்ப சுருங்கி இருந்தது, 14 தான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பலூன் வச்சு டைலேட் பண்ணிவிட்டு கவர்ட் ஸ்டென்ட்டுன்னு சொல்கிறது, ஒரு டியூப் மாதிரி அது மேலே கவரிங் இருக்கும், அது மாதிரி 2 பொருத்தி அதை வந்து 20 to 22 millimeters டைலேட் பண்ணி மெட்ரானிக்கோட மெலடி வால்வ் அதில் பொருத்தி அதை திரும்பவும் பலூன் வச்சு 20 to 22 millimeter டைலேட் பண்ணது. அப்படி பண்ணக்குள்ளே அந்த ரப்சர் ரிஸ்க் அதிகம், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவர்ட் ஸ்டென்ட் போட்டது. ப்ளஸ் வெளியில் இருக்க அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைப்பு தன்மை அதிகம், அது ஃப்ரீக்வெண்ட் செக் பண்ணி பண்ணது. அது பண்ணதுக்கப்புறம் அயோட்டிக் வால்வ் பண்ணது. அயோட்டிக் வால்வ் பண்ணும்போது நார்மலாக டிரான்ஸ்கேத்தட் அயோட்டிக் வால்வ் நிறைய பண்ணுறோம், அந்த பேஷண்ட்ஸுக்கு நிறைய கால்சியம் இருக்கும், அப்போது அந்த டிரான்ஸ்கேத்தட் வால்வ் பொருத்தும் போது சரியாக பொருந்தும். பட் இவருக்கு கால்சியம் இல்லை, கம்ப்ளீட்லி டீஜெனரேட்டட். அப்போ அந்த வால்வ் பொருத்தும் போது அது கீழே டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அங்கே மைக்ரேட் ஆகிறதுக்கோ மேலே அயோட்டோ மைக்ரேட் ஆகிறதுக்கோ அதிகம். சர்ஜிக்கல் சப்போர்ட், இமீடியட் பைபாஸ் போகிறது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு டாக்டர் அருண்குமார் சார் ஆல்சோ வாஸ் தேர் ஆன் ஸ்டாண்ட் பை, ஏதாவது ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அந்த அயோட்டிக் பொசிஷனில் வி இம்ப்ளான்டட் எட்வர்ட்ஸ் 23 millimeter valve with 3 ml extra. ஸோ இட் ஒர்க்டு வெல், போத் வேல் ஒர்க்டு வெல். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஹார்ட் சோஃபார் அந்த லீக்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தது. சடனாக வந்து ரெக்கவர் ஆகும்போது இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு 24 to 48 hours ஆச்சு அந்த பிளட் ப்ரெஷர்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு 24 hours ஆச்சு. டோட்டலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 week ஆச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு. இப்போ 10 days பொறுத்து இப்போ ரெக்கவரி முடிஞ்சு வரும்போது எக்கோவில் போத் வேல்ஸ் அயோட்டிக் பல்மனரி ரெண்டுமே கம்ப்ளீட்லி நார்மலி ஃபங்க்ஷனிங். மற்ற 2 வால்வ் லீக் ஆனதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்ட், சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு. ரைட் சைட் ப்ரெஷரும் 90லேருந்து 30 to 40 வந்துடுச்சு. இப்போ அவரால் தூங்க முடியுது, நடக்க முடியுது, மோர் தென் 15 minutes, half an hour, கால் வீக்கு எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இதனோட இது என்ன தன்மைன்னு பார்த்தா, ஒன்று வந்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் வந்து ஹேவிங் அ குட் டீம், ஹார்ட் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தேர்ட் திங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் அ ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி அந்த ரூம்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங், விச் வி ஹேவ் ஒன்லி அட் காவேரி ஹாஸ்பிட்டல். அண்ட் மோர் தென் தட் தி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். வி சின்சியர்லி தேங்க் டாக்டர் அரவிந்தன் சார் ஃபார் ப்ரொவைடிங் த பெஸ்ட், the world class kind of setup we have in terms of the cath lab,
and Dr. Magesh as well as Dr. Ayappan for always supporting with whatever we do. Without that, these procedures will not be possible. So, sincere thanks to all of you. Please take this to the public and make them aware that this procedure can be done safely when you have infrastructure, when you have the team, and when you have all the availability things. Thank you. Arun sir. சார் இதில் சார் சொன்ன மாதிரி அனந்தராமன் சார் சொன்ன உலக மருத்துவ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முதன்முறையாக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே பண்ண ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வாழ்வு அறுவை சிகிச்சையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அது சிறப்பாக 20 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கு உள்ள இன்னொரு நுண்துளை வழியாக பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே பண்ண ஒரு நேட்டிவ் வாழ்வில் பண்ணுறது ரொம்ப எளிமை. இதில் வந்து பண்ணுறதுன்றது பல ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் டீம் அப்ரோச், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சப்போர்ட், ஒரு ஹைப்ரிட் கேத் லேப், மல்டிபிள் இன்க்ளூடிங் ஆன் டேபிளில் ஏதாவது பிளட் தேவைப்பட்டால் பிளட் பேங்க் சப்போர்ட்லேருந்து பர்ஃபியூஷன் சப்போர்ட்லேருந்து எல்லா வகையான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியும். எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது பொதுமக்களுக்கு எடுத்து போகும்போது எல்லா வகையான காம்ப்ளெக்ஸான வாழ்வு சம்மந்தமான அறுவை சிகிச்சைகளும் இன்டர்வென்ஷனும் இங்கே பண்ண முடியுன்றது தான் தெரிவிக்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்கே எல்லா வகையான வாழ்வு சம்மந்தப்பட்டதும் பைபாஸ் சம்மந்தப்பட்டதும் இன்டர்வென்ஷனும் டிரான்ஸ் கத்தீட்டர் ப்ரொசீஜர்ஸும் எக்மோவும் எல்லாமே காவேரி குழுமத்தில் இருக்குது அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். டாக்டர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாட் டேக் அப் தி கேஸ்? மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மொத்தம் 4 மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது சென்னையில். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க. அவங்களும் தே கேவ் த சேம் ஒப்பீனியன், ரீடூ சர்ஜரி பண்ணக்கூடாது, பண்ணால் பேஷண்ட் வில் நாட் சர்வைவ்ன்ட்டு. தே ஆல்சோ அட்வைஸ் டிரான்ஸ்கத்தீட்டர் ப்ரொசீஜர் பண்ணலான்ட்டு. பட் ஆஸ் சச் டிரான்ஸ்கத்தீட்டர் ப்ரொசீஜர் வந்து 2 ஆஃப் த ஹாஸ்பிட்டல் சைட் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வேல்வ் இல்லை, அந்த டெடிக்கேட்டட் வேல்வ் இல்லை, அதனால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தப்புறம் தான் பண்ண முடியும்ன்ட்டு. பட் த பேஷண்ட் cannot வெயிட், ஏன்னா இஸ் வெரி சிக். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பண்ணலாம், பட் மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு, ஸோ மோர் தென் 30% மார்ட்டாலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் they approached here. We gave all the clear set of information and because of the availability of the team, we took the procedure. அவங்களுடைய ஆயுள்லாம் எப்படி இருக்கும் சார்? அவங்க எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? அவங்களுடைய ஆயுள் எந்த அளவுக்கு? இல்லை, இப்போது வந்து வால் மாற்றினதுக்கப்புறம் யூ கேன் டூ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். இப்போது இந்த வாரமே வந்து இஸ் ஏபிள் டு வாக் 15 minutes, half an hour. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டென்ஷனலி அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்னோட இதுக்கு 3rd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தார் டு ஷோ தட் இஸ் ஏபிள் டு டூ. இதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இப்போ அவருக்கு இருக்கிற 4 வேல்வும் நல்லா இருக்குது. அயோட்டிக் வேல் நார்மலாக இருக்குது, பல்மனரி வேல் நார்மல், மைட்ரலும் வந்து அந்த லீக் சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு, ட்ரைகோஸ்பேடும் மைல்டுக்கு வந்துடுச்சு, ரைட் சைட் ப்ரெஷரும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு பிளட் வெசல்ஸ் நார்மலாக இருக்குது. அதனால் ஈ கேன் லீட் அ நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வில் பி நார்மல். சார், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஏஐ வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் யூஸ் ஆச்சா இல்லை சர்ஜரிக்கு ஏஐ வந்து? நோ ஏஐ வந்து தெர் ஆர் 3 different ஏஐஸ். ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் மாடலிங்னு சொல்கிறது. ப்ரெடிக்டிவ் மாடலிங் வந்து வி ப்ரொவைட் த சிடி ஸ்கேன், அந்த ஏஐ வில் ப்ரெடிக்ட் இந்த வால் பொறுத்துனா இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் 2 different valves, செல்ஃப் எக்ஸ்பேண்டிங், பலூன் எக்ஸ்பேண்டிங். அப்போது ஏஐ ப்ரெடிக்டிவ் மாடலில் போடும்போது செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் போட்டால் அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பலூன் எக்ஸ்பேண்டபிள் போட்டால் அந்த மெயின் பிளட் பைப் வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போது வி ஹேவ் டு ஆஸ்க், நார்மலாக அந்த பலூன் எக்ஸ்பேண்டபிள் வேல்வ் போட்டால் அந்த வேல்வ் சைஸோ அதுக்கு 15%, 10 to 15% ஓவர் சைஸ் பண்ணுவோம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஏஐ சஜஷன் வாஸ் டு ஓவர் சைஸ் பை 3 to 5%. ஸோ அந்த மைன்யூட் இது தான் வேர் த ஏஐ ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டிங். The other platforms we have is like the Cloud and other platforms are there where you can feed in and ask, இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு. And those platform clearly said so far no procedure is done. And also அந்த AI இதில் வந்து it kind of gave us indication, these are all the backups that has to be kept, this is the specific valve that can be used on the mother. So it was very helpful. I think because we are doing it now in 2026 with all the available AI platforms, predictive modeling, all those things, we could predict what is going to happen in the cath lab, more than 90-95%. Still 5% is unpredictable. But at least you get everything prepared and you prepare yourself for any major sort of complications or bailout. That is where the AI was helpful.